சர்வதேச கச்சா எண்ணெய் விலை இன்று பீப்பாய் ஒன்றுக்கு $120 $90 சரிந்துள்ளது. Global crude oil prices plummeted from $120 to $90 per barrel today. உள்நாட்டு எரிபொருள் சந்தையை சீராக்கும் நோக்கில் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் 30 மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்கியுள்ளன. Indian refiners have purchased 30 million barrels of Russian oil to stabilize the domestic fuel market. இந்திய அரசு தொழிற்சாலை பயன்பாட்டை விட வீட்டு உபயோக எரிவாயு விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. The Indian government has issued a mandate prioritizing household gas supply over industrial use. வணிக ரீதியிலான எல்பிஜி சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சென்னை மற்றும் பெங்களூருவில் உள்ள பிரபல உணவகங்கள் தங்களது உணவு பட்டியலை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. Iconic restaurants in Chennai and Bengaluru have been forced to reduce their menu options due to shortage of commercial LPG cylinders. முக்கிய ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி இன்று திருச்சிக்கு வருகை தருகிறார். Prime Minister Modi visits Trichy today to inaugurate key railway projects. மதுரை விமான நிலையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக சர்வதேச அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. The Union Cabinet has officially granted international status to Madurai Airport. நேற்று சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்தது. நிஃப்டி 50 முக்கியத்துவம் வாய்ந்த 24,300 என்ற அளவை மீண்டும் எட்டியது. The Sensex jumped over 600 points yesterday, while the Nifty 50 reclaimed the critical 24,300 level. ஆப்பிள் நிறுவனத்தின் உலகளாவிய வியூகத்தில் ஏற்பட்டுள்ள வரலாற்று மாற்றமாக தற்போது 25 விழுக்காடு ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதை தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. Reports confirm that 25% of all iPhones are now manufactured in India, marking a historic shift in Apple's global strategy. 2026 T20 உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு BCCI சார்பில் $131 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும். The Indian cricket team will receive 131 crore rupees from the BCCI following their 2026 T20 World Cup victory. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த பீட்டர் எல்பஸ் பல மாதங்களாக நீடித்த விமான ரத்துகள் மற்றும் செயல்பாட்டு சிக்கல்களுக்கு தொடர்ந்து உடனடியாக பதவியிலிருந்து விலகியுள்ளார். Peter Elbers has stepped down as CEO of Indigo Airlines, with immediate effect following months of flight cancellations and operational turmoil. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது 365 செயலிகளில் கிளாட் கோவர்க் என்ற செயற்கை நுண்ணறிவு கருவியை ஒருங்கிணைத்துள்ளது. இதன் மூலம் நிறுவனங்களுக்கான தீர்வுகளுக்கு OpenAI நிறுவனத்தை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைத்துக் கொண்டுள்ளது. Microsoft has integrated the Claude Cowork agentic AI tool into its 365 suite, reducing its total reliance on OpenAI for enterprise solutions. மனிதர்களால் கண்டறிய முடியாத மென்பொருள் பிழைகளை கண்டறியும் திறன் கொண்ட புதிய நிரல் சீராய்வு கருவியை Anthropic நிறுவனம் வெளியிட்டுள்ளது. Anthropic has released a new code review tool capable of detecting software bugs that typically escape human detection.